மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் டெஸ்டோட செக்அப் வந்திருக்கு மக்களே. நம்ம டாக்டர் போய் மீட் பண்ண போறோம். சோ இன்னொரு செக்அப், ஃபைனல் செக்அப், கன்ஃபர்மேஷன் செக்அப் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் எனக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப நேத்து நைட்ல இருந்து அதை சொல்லியே பயமுத்திட்டே இருக்கா மக்களே. அதுக்காகவே ஃபர்ஸ்ட் போய் ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணிட்டு வரணும் பார்க்கலாம்னு யோசிச்சிருக்கோம். சோ அப்படியே என்ன நடக்குது அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி யோசிச்சோம். சோ அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சம் வீடியோக்குள்ள போலாம். பிச்சு வச்சிருக்கு மக்கள் லக்கி பேபி ஃபுல்லா. ஏன் லக்கி இந்த வேலை பண்ண கொலுசுக்கிட்டேன்? லக்கி பிஞ்சிச்சுனா சொல்லாத, அதுவே பிஞ்சிச்சுன்னு வேணா. ஏய் இல்ல, லக்கி இழுத்தது நான் பார்த்தேன், கண்ணு எதிர்த்து நான் பார்த்தேன். அது அழுது போகும். குழந்தைக்கு எப்படி தெரியும்? புடிச்சு ஒரு என்ன லக்கி கீழே கடினு கீழே விழுந்துச்சு. நமக்கு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கணும் மக்களே. ஏதாவது தூக்கிட்டோம் உடனே அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. லக்கி நார்மலைஸ். லக்கி என்னம்மா குழந்தை? லக்கி என்னாச்சு பட்டு? கமல் போனியம்மா நான் பார்த்தா. டோலி வச்சுட்டு வா, டோலி வேணாம், வச்சுட்டு வா, டோலி வேணாம், வந்து விளையாடுனாவா, டோலி கீழே வச்சுட்டு யானை. ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. லக்கி பேபி ஸ்மைல் பண்ணியாச்சு. டோலியோட லக்கியோட ரொம்ப ஃபேவரட் டோலி ஆயிடுச்சு மக்களே. இந்த டோலி தான் லக்கிக்கு வேர்ல்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேர்ற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா நமக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நேத்து ஈவினிங்கே சென்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க அனுப்பவே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி வரவே எல்லாம் போயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டா அது ஜெனரேட்டட், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிச்சிருக்கோம், இப்ப திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நேர்ல போய் வாங்கிட்டு அங்க இருந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஆனா ஒரே ஃபியராவே இருந்துட்டு இருக்கு. நீ ஏன்டி சும்மா எல்லாத்துக்குமே பயப்படுற? இல்ல எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின், கொஞ்சம் ஸ்பாட்டிங்கும் இருக்கு. அது நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தேலாம எதையும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இல்ல, சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த வாட்டி எதுவுமே இல்லன்ற டாக்டர் வேற நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க, நெகட்டிவ் பிரெக்னன்சியா கூட இருக்கு அப்பெல்லாம் சொன்னதுனால கொஞ்சம் அதுவே தாட்டாவே இருந்துச்சு. அந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்காத, பாசிட்டிவா யோசி, எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படி யோசி. சும்மா உட்காந்து பயந்துன்னு என்னைய சூட சேர்த்து பயமுத்தி இருக்காது. போயிட்டு பிளட் டெஸ்ட் வாங்கி எது வந்தாலும் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எதா இருந்தாலும் நம்ம வந்து அப்டேட் பண்றோம். ஓகே மக்களே, நம்ம ஃபைனலா ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டோம். எப்ப பார்த்தாலும் ஏன்டி இதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்க, ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. டாக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்கன்னு தானே சொன்ன. மாத்தி பேசுறது நம்ம கேட்டுக்கலாம், அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னேன்டி. வேல்யூஸ் எல்லாமே கம்மியா இருக்கு, டாக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்கன்னு தானே நீ சொன்ன. அவங்க சொன்னாங்கடி, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எதுவுமே நான் கேட்டதுக்கு கரெக்டாவே சொல்ல. சரி நீங்க எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? லூஸ் மாரி இப்ப எல்லாத்தையும் ஹீமோகுளோபின் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அது போன வாட்டி லாஸ்ட் இயர் தான் இவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு டைரக்டா இங்க வந்தாங்க. சும்மா ஏதாவது ஒண்ணு புலம்பாதடி, பயமுட்டிட்டே இருப்ப மக்களே. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல மக்களே. அவங்க போய் செக் பண்ண சொல்லிருக்காங்க. டாக்டரை கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவங்களே வேற என்ன சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 3 days later. ஓகே மக்களே, கடைசியா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் என்னென்னவோ யோசிச்சு வச்சுருந்தோம். பட் ஆனால் கடைசியாக நாங்கள் இப்படி இந்த மாரி உட்காந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. எங்களால் எதுவுமே பண்ண முடியாத மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து செக்கப்லாம் போயிருந்தோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இல்ல ஓகே. இவளுக்கு கொஞ்சம் ஸ்பாட் ஆகிறப்பே நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டோம். லைக் நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இரு, டென்ஷன் ஆகாத, பயப்படாத, கூட என்னையும் சேர்த்து பயமுறுத்தாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு ஆனா ஸ்டொமக் பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. பீரியட் கிராம்ஸ் வரும்ல அந்த மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லும் போதும் அவங்க லைன் ரொம்ப மைல்டா இருக்கு, அதனால உங்களுக்கு பீரியட் கிராம்ஸ் வரை இருக்குன்னு சொல்றீங்க, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே நம்ம செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும்னு ஃபர்ஸ்ட் டாக்டர் செக்கப்பே சொல்லியிருந்தாங்க. ஸ்பாட் ஆகுதுன்னு சொன்னீங்க, ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் சைன்ஸ் மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லக்கி பேபி ஸ்டொமக்ல வந்தபோது கூட டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்பயும் கொஞ்சம் லைட்டான மைல்டான கோடு தான் வந்திருந்தது. ஸோ அதனால சரி ஓகே
அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கும்போது அவங்களே சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துலயே சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் செக் பண்ணிக்கோங்க, நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டாக்டர் தான் எது வந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதை தான் இவகிட்ட சொன்னேனே தவிர இவ அதுக்கப்புறம் அவங்க சொன்னதான் கரெக்டுன்ற மாதிரி இவளோட நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லை எனக்கு கிராம்ஸ் 3rd டேவே ரொம்ப, இப்போ நமக்கு ஒரு டேட் பீரியட்ஸ் வருதுன்னா ஒரு கொஞ்சம் லேட்டாக வருதுன்னா நமக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல ஸ்டொமக் பெயின். அழுவாம பேசுறீங்க. ஸ்டொமக் பெயின் மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்பயே அதனால தான் நான் சொல்லிட்டே எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு. அப்புறம் நம்ம செக்அப் போகும்போது டாக்டர் அந்த வேல்யூஸ்லாம் பேபியோட இதெல்லாம் செக் பண்ணிட்டு பேபி வந்து ஹெல்த்தியாக இல்லை, ரொம்ப இது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ப்ரெக்னன்சி மாதிரி தான், இது வந்து ப்ரெக்னன்சி கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ பேபி இவ்வளோ வேல்யூஸ் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக இல்லைன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராப்ளமும் க்ரோ ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இஷ்யூ ஆகும், வளர வளர பிரச்சனை வரும். அந்த 5th மந்த் அந்த மாரி டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த குழந்தைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க. டாக்டர் வந்து இவ்வளோ ஸ்பாட்லாம் இருக்கக்கூடாது, இது வந்து ஸ்பாட்டிங்கே கிடையாது, இது பீரியட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு, ஸோ இது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னன்சி தான், நீங்கள் வந்து அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஒப்பீனியன் போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்டயும் கேட்டோம். அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பேபி வந்து ஹெல்த்தியாக இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்பாட்டிங் இருக்குன்னு சொல்கிறதே வந்து நெகட்டிவ் சைன் தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா வேணால் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம நைட்டு வந்தபோது எனக்கு ஹெவியாக ஃப்ளோ வர ஆரம்பிச்சு, ரொம்ப ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் திருப்பியும் நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் வந்து இவ்வளோ ஃப்ளோ வருதுன்னா இது ஸ்பாட் கிடையாது, இது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, ஸோ பேபி வந்து இல்லை பேபி வந்து இல்லை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி உடஞ்சிட்டோம். லைக் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் இந்த விஷயத்த. வந்தது எப்படி இருந்ததோ அதேமாரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. 2 பேருமே ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஏன்னா லாஸ்ட்டு 3-4 மந்த் வந்து நாங்கள் இதுக்காக ரொம்பவே மெனக்கட்டோம். இவளுக்கு ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு அலைஞ்சி ரொம்ப பெயின்ஃபுல் லைஃபாக இருந்தது லாஸ்ட்டு 3-4 மந்த். இப்படி சொன்னதுக்கப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அந்த இடத்துலையே வந்து ஒரு மாதிரி அழுகலாம் ஆரம்பிச்சிட்டோம். எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி ஓகே அவ்வளோதான், கடவுள் நமக்குன்னு கொடுத்துருக்காரு, இந்த வாட்டி இல்லை அப்படின்னு நினச்சி பட்டு அழுகக்கூடாதம்மா. இதனால் வீடியோஸே வரல அந்த மாதிரிலாம் கூட கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அப்போ ஷூட் பண்ணதெல்லாம் போட்டு உங்களுக்கு இன்னும் அப்படியே பயம்புறுத்தி உங்களுக்கும் ஃபீல் பண்ணி நீங்களும் ஃபீல் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், ஸோ டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ரொம்ப ஏர்லியாக நமக்கு மென்சஸ் தள்ளி போய் நான் ஒரு 3-4 டேஸ்லேயே செக் பண்ணேன். அதுவே ரொம்ப ஏர்லின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. கொஞ்சம் போனால் தான் நம்ம எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஏர்லி டைமில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஸ்ட்ராங் ப்ரெக்னன்சியாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின், ஹெவி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. ஆனால் டாக்டர் அன்றைக்கி நைட்டு நாங்கள் போகும்போது சொல்லியிருந்தாங்க பேபி வந்து ஒரு வேளை இருந்திருந்தா கூட ஏதாவது டிஃபெக்ட்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கூட ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இப்போயே அதுவாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதுவாக டிசால்வ் ஆனது வந்து ஹாப்பின்னு நினச்சிக்கோங்க அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னு வந்து நீங்கள் அதை ஏதாச்சும் பண்ணணுன்னா அது இன்னும் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இன்னும் போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை தாங்கிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு இன்னொரு ஹைப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதை மறைச்சு வச்சுட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் போட்டு நீங்கள் அதுதான் முக்கியமான ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் சேட் உங்களை ஆக்க வேணான்னு நாங்கள் இதை ப்ரொலாங் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சொல்கிறது அது வந்து சரியாக இருக்காது. நாங்கள் வந்து இது முடிஞ்சிடுச்சு, ஓகே இதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்துச்சோம். நம்மளை நம்பி இவ்வளோ பேர் நமக்காக பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கூட அவங்கள வந்து ஏமாத்திடவே கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. நிறைய பேர் நீங்கள் இவ்வளோ ஏர்லியாக சொல்லாதீங்க ஏதாவது ஆகிடும் அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் நாங்கள் எதுவுமே நினைக்கல, இது சொன்னால் இப்படி ஆகிடும். ஏன்னா பாசிட்டிவாக நினைக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்கும்போது நெகட்டிவாக கொஞ்சம் பேர் நினைக்கிறதுனால அது எதுவுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் என்ன நடந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் காமிக்கணும், உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கோம். ஸோ இதை ரொம்ப ஏர்லியாக போட்டுட்டு அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்றத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணல. ஓகே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது இப்போயே நம்மளுக்கு ஆமாம் கடவுள் வந்து நமக்கு இப்பயே வந்து சொல்லிட்டாரு. மேபி அது ஒரு 4-5 மந்த்துக்கு அப்புறம் அந்த பேபிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இந்தமாரி பண்ணணும், இந்தமாரி இருக்கக்கூடாது, அந்த குழந்தைக்கு
ஃப்யூச்சர் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தையாவே ரெடி ஆயிருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளால தாங்கியிருக்க கண்டிப்பா முடியாது. இப்பயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இது முக்கியமா அதே மாதிரி நிறைய பேர் வந்து நாங்க பிரெக்னெண்டா இருக்கோம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பி. அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நீங்க இதை பேடா நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாரோட லைஃப்லையுமே அப்ஸ் இருக்கோ டவுன்ஸ் இருக்கோ. இப்போ நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் இருக்கிறத உங்களுக்கு காமிக்கும் போது நீங்கள் அதை ஈக்குவலேட் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கும் இது நடக்குது இந்த மாதிரி. நீங்கள் வந்து எங்களை வந்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் தான் நான் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உங்களை பார்த்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையவே வளர்க்க ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ லக்கி பேபி ஸ்டொமக்லேருந்து அவங்க ஹாப்பியாக வெளியே வரும்போது நிறைய பேர் எங்களுக்கும் இப்போ பேபி வந்துச்சு அப்படி சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் லைஃப்பில் ஹாப்பினஸும் இருக்கும், நிறைய பேர் பேபி இல்லாமல் அண்ட் இந்த மாதிரியும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். அதுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸாக ஓகே எங்களுக்கு இப்படி ஆச்சுன்றதா நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இது நெகட்டிவ் ஆகிடுச்சு, நீங்கள் வீடியோ போடுறதுனால நெகட்டிவ் ஆகிடுச்சு, நீங்கள் இப்படி பண்ணதுனால நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ நிறைய பேர் வீடியோ போடாமல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நெகட்டிவாலாம் நடக்குது. ஸோ என்ன நடக்குதோ அது வந்து நம்ம என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யோசிக்கவே கூடாது. அப்படி ட்ரிகர் பண்ணுன்றதுக்காகவும் நாங்கள் இது உங்ககிட்ட சொல்லலை. ஸோ எங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் நடந்துச்சு, உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணோம். இப்போது அது நம்மக்கிட்ட இல்லைன்றதையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும், அதை நாங்கள் சொல்லாமலும் இருக்க முடியாது. ஓகே மக்களே, லக்கி பேபி வந்துச்சு, நடுவில் வந்து உட்காண்டாங்க லக்கி பேபி. இதே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா லக்கியே பார்த்துக்கணும், லக்கிக்கு சாப்பாடு கொடுத்து கஞ்சி கொடுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய் சொல்லலாமா? பாய் சொல்லு எல்லாருக்கும், அம்மா கொடுங்க. பாய்.